ஆகும். இல்ல அதுதான் அப்படி ஒரு அவங்க பண்ணல அப்படின்னா நார்மலான இப்போ கவர்மெண்ட் இப்போ முன்னாடி பேரண்ட்ஸ் இருக்கணும். வந்துட்டு இல்ல அப்படி இல்ல அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு ஈஸியா கேசஸ் கொடுக்கலாம். அந்த ஸ்கூல் மேல இல்ல வந்துட்டு கேசஸ் அதான் கொடுக்கலாம். அதான் தெளிவாங்கிற ஒரு கவர்னன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதை பத்தி முன்கூட்டியே சிந்திச்சு அதுக்கான செயல் திட்டத்தை உருவாக்கி இருக்கோம். இங்கதான் வந்து பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்களும் அப்படி அப்படி இல்ல அப்படின்னாலும் முன்னறிவிப்பு இல்ல அப்படி கொடுக்க முடியல. இது எமர்ஜென்சியா ஒரு விஷயம் வந்துட்டு அங்க டிக்ளேர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்துட்டு அதுக்கான ஒரு சோர்சஸ் உள்ள ஒரு ஸ்கூல் இருக்கும்ல, அதோட சார்ந்த ஒரு ஸ்கூல் இருக்கும்ல, அதுல வந்துட்டு அந்த பசங்களை எல்லாத்தையுமே அப்படியே அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வைக்கல அப்படின்ற பட்சத்துல இது வந்துட்டு லா படி இல்லீகல் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரியான சைன் பண்ணி அதை வந்துட்டு ஸ்கூல் மேலேயும் அந்த ஸ்கூல் நிர்வாகத்து மேலேயும் கம்ப்ளைண்ட் ரைசஸ் ஆகும். அது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஈஸியா பேரண்ட்ஸே கொடுக்கலாம். ஒவ்வொரு பேரண்ட்ஸ்மே வந்துட்டு இந்த மாதிரி எங்களோட பசங்களோட ஃபியூச்சர் வந்துட்டு கொஸ்டின் மார்க்கா இருக்கு, வாட் வி டூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அதுக்கான ப்ராசஸ் அவங்க ஹேண்டில் பண்ணி இது பண்ணலாம். ஸோ ஈஸியாலாம் மூவ் பண்ணிட முடியாது. அப்படி பண்ணா அதுக்கான ப்ரொசீஜர் ப்ராசஸ் பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். 75 வருஷம் பழைய ஸ்கூலு. அது எப்படி ஒரே நாள்ல க்ளோஸ் பண்றாங்கன்னு தெரியல. 13 டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரையுமே வந்து அதாவது ஸ்ட்ரென்த் குறைஞ்சதுனால இது ஆக்சுவலா எங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், அதாவது கேரளா பார்டரு. கதிஜா, எங்க எங்க ஊர்ல ஒரு ஸ்கூல்ல வெறும் 100 பிலோ ஸ்டூடெண்ட் வச்சு 5th வரைக்கும் இருக்கு அந்த ஸ்கூல். ஓகேங்களா? 100 பிலோ ஸ்டூடெண்ட் வச்சு அந்த ஸ்கூல் வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கு இன்னும் வரைக்குமே. அது அது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அதுல அது ஏன் 13 பண்ணலாம்? டீச்சர்ஸையுமே இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க போல. ஸ்ட்ரென்த் குறைஞ்சதுனால. அதனால தான் வந்து இப்ப ஸ்கூல் அவசரமா க்ளோஸ் பண்றாங்க. எய்டட் ஸ்கூல் தானே. ஸோ அந்த டீச்சர்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால க்ளோஸ் பண்றாங்க போல. இது என்னன்னா, இது வந்து இந்த பார்டர்ல வரும்போது மலையாளம் மீடியம், தமிழ் மீடியம்னு 2ம் இருக்கும். ஸோ இந்த மலையாளம் மீடியம்ல உள்ள பிள்ளைங்க இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. என்ன எல்லாரோட ஸ்டடீஸுமே அஃபெக்ட் ஆகும். தமிழ் மீடியம்ல உள்ளவங்க கூட மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கூல்ஸ் இருக்கும் மற்ற இடங்கள்ல. ஆனா மலையாளம் மீடியம்ல இருக்கவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ரெக்வெஸ்ட் வச்சிருக்கேன். ஆனா எந்த பெரிய மீடியாவுமே வந்து இதை கவர் பண்ணவே இல்லை. எல்லாம் லோக்கல் சேனல்ஸ், இந்த சின்ன சின்ன இன்ஸ்டா பேஜ் இவங்களாம் இப்போதைக்கு அதான் போட்டுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்பேசஸ்லயே சொல்லியிருப்போம். இப்போதைக்கு மீடியாஸ் வந்துட்டு இந்த ஆட்சியை பத்தின நியூஸஸ் எதுவுமே வெளியே வராது. எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே அவனை சொல்லிக்கவே மாட்டாங்க. இது நடக்குது, இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கிரிக்கெட்ல என்ன நடந்துச்சு, மூவிஸ்ல என்ன அப்டேட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான நியூஸஸ் மட்டும்தான் வெளியே வருது. ஆனா இதுவே நம்மளோட ஆட்சியில வந்துட்டு என்னென்ன இப்போ இப்போ ரீசெண்டா என்ன ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்கன்னா இப்ப என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே நம்ம வந்துட்டு அறிக்கையா விட்டுட்டே இருந்தாப்ல. இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுமே வந்துட்டு கல்வித்துறையில இருந்து எந்த ஒரு அறிக்கையுமே வரலங்க. நீங்க யாராவது பாத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. எங்கிட்டாவது ஏதாவது ஒரு மூலையிலயாவது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் புதுசா வரப்போகுது, இல்ல இருக்கிறதவே வந்துட்டு இனிமேலும் கண்டினியூ பண்ண போறாங்க அப்படின்னாவது யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் புதுசா ஒரு விஷயம். நம்ம கல்வித்துறை அமைச்சரோட பையன் வெயில் அதிகமா இருந்து கேட்டுக்கிட்டதால கல்வித்துறை அமைச்சர் வந்து 3 நாள் தள்ளி வைக்கிறாங்க ஸ்கூல்ல. புது அறிக்கை வந்து சொல்லியிருக்காரு. ஆமாங்க. என் பையனுக்கு வந்துட்டு ஃப்ரைடே ஸ்கூலு, என் பொண்ணுக்கு வந்துட்டு நாளைக்கு ஸ்கூலு. எப்பட்றா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. நீ சொன்னீங்க மீடியால எதுவும் வரல அப்படின்ட்டு. அந்த ரீசன் நம்ம சொல்லலாமா எனக்கு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சன் நியூஸ் இருக்கு, கலைஞர் டிவி, கலைஞர் செய்திகள் இருக்கு. நம்ம நியூஸ் அதாவது கவர் பண்ணிருக்கோம். ஒன்னு சொல்லிடுறேன். சொல்ல வர்ற விஷயங்கள் வந்து மறந்துட்டேன்னா என்ன பண்றதுங்கிற பயமும் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரிதான் எந்த வந்து ஒரு காட்சி செய்தி ஊடகமும் இதை பத்திய செய்திகளை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்காதுங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அதாவது ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்களோ, இப்ப தாவேகா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நினைக்குதோ அதை தான் செய்தியா மக்கள்கிட்ட போய் பரப்புங்க. இப்போ அதிகமா இப்போ இந்த நிறைய பேர் பாக்குறாங்க இல்லைங்களா, இன்ஸ்டா ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லைங்களா, அது கூட பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே ஒரு சின்ன மாஃபியா கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த சின்ன மாஃபியான்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை பின்னாடி சொல்றேன். அதுதான் நம்ம ஜெகதீஷ் பழனிசாமியோட அந்த மாஃபியா. அந்த மாஃபியா என்ன பண்ணும் அப்படின்னா, விஜயண்ணாவை பத்தி யாரெல்லாம் தப்பா பேசுறாங்களோ, விஜயண்ணாவை பத்தி யாரெல்லாம் வந்து ஒரு அவதூறு என்ன சொல்றது, ஒரு உண்மையை அவங்கள பத்தி ஒரு உண்மையான கம்ப்ளைண்ட்டை சொன்னா கூட அதை அவதூறா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். அவங்கள திட்டுறதுக்கு ஒரு கூட்டமே வரும். இப்ப நான் விஜயண்ணா உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன்னா, நீ ஒரு டம்மி சிஎம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ.
அல்லு அர்ஜுன்ல ஆதவ் அர்ஜுனா தான் ஒரிஜினல் சிஎம். சாரி உன்னை நீ வா போன்னு சொல்லிட்டு சொன்னா அது தப்பு இல்ல. இல்ல என் மேல விஸ்வா கேஸ் ப்ரோ, போடுவீங்களா? கொஞ்சம் ஏற்கனவே திருத்தம். சிஎம் எத்தனை அப்படின்ற வேர்டை வந்துட்டு அந்த இல்ல கட்சியில அதுதான் நீங்க யூஸ் இல்ல பண்ணாதீங்க. அதுதானா இல்ல ஒரு அன்பின் மிகுதியால நீ வா போன்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன். அது தப்பா? அது அண்ணனா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட ரசிகன். நான் சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்து வளர்ந்தேன். தப்பு இல்லையாண்ணா? விஜய்னோ தப்பாண்ணா? சரி நான் தப்பானதை வச்சுக்கண்ணா, கவலை இல்லைண்ணா, கேஸ் போட்டுக்கணும். சரிண்ணா நான் சொல்ல இந்த விஷயத்த மறந்துடுவேன், அது சொல்லிடுறேன். ஆனா என்னண்ணா நீங்க அமைச்சர்லாம் போட்டிருக்கீங்க? யாருண்ணா வந்து அமைச்சர்லாம்? தொழில்துறைக்கு ஒரு அக்காவை போட்டிருக்கீங்க. அந்த அக்கா என்ன சிங்கிள் டோர் விண்டோ, சிங்கிள் விண்டோ பெர்மிஷன், கிரீன் ஏர், என்னது சுற்றுச்சூழல் பத்தி இது, அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க ஹியூமன் ரிசோர்சஸ், இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறதுண்ணா. முதல்ல செலக்ட் பண்ணி போடுங்க. நீங்க வேட்பாளரா நீங்க அறிவிச்சீங்கல்ல, அப்ப ஒரு மாற்று அரசியல் அப்படின்னா நீங்க எதை கொண்டாந்துருக்கணும்? ஒரு நீங்க வந்து இன்னமும் வந்து வேற உலகத்துல இருக்கீங்கண்ணா. உங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியல. உங்களை நல்லா ஏமாத்திடுவாங்கண்ணா விஜயண்ணா. ஒருவேளை நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லி வச்சு ஏமாத்துறீங்களான்னு தெரியல. அதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஏன்னா உங்களை யாருமே கேள்வி கேட்க கூடாதா? உங்களை எப்படி நான் கேள்வி கேட்கறது? 2 மாசத்துக்கு ஒரு தாட்டி வந்து ஒரு மீட்டிங் நடத்துறீங்க. அதுல ஒரு 5000 பேரை மட்டும் கூப்பிடுறீங்க. அதுவும் உங்க ரசிகர் தான். 5000 தற்கூரிகளை வச்சு ஒரு கூட்டத்தை நடத்திட்டு அதுதான் தமிழ்நாடு, அதுதான் வந்து நெரேட்டிவ்னு செட் பண்றீங்களே, இது எந்த வகையில நியாயம்னா? விஜயனோ புரியுதுங்களா? இங்க தமிழ்நாட்டுல யாரும் முட்டாள் இல்லைன்னா நீங்க நினைக்கிறது நீங்க நினைக்கிற அந்த 5000 பேர் தமிழ்நாடு கிடையாது. இங்க மொத்தம் 8 கோடி பேர் இருக்கும். அந்த 8 கோடி பேர்ல அந்த 5000 பேரு சில்லற காசு, 8 அணா 4 அணா 1 ரூபா நிறைய இருக்கணும். இங்க விஷயம் உங்களுக்கு புரியலண்ணா. இங்க உங்களுக்கு முதல்ல மாநில சுயாட்சினா என்ன தெரியுமா? ஆட்சி ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதுல இருந்து ஆரம்பிக்கிட்டா. ஆட்சி நீங்க கவர்னர் மாளிகையில தானே எடுத்தீங்க. ஓத் செர்மனி, அதாவது அப்படின்னா ஓத் செர்மனி அப்படின்னா பதவி ஏற்பு நிகழ்ச்சி. அதுல முத என்னன்னா பாட வச்சீங்க? வந்தே மாதரம். வந்தே மாதரம்னா என்னன்னா பிஜேபி ஆள்ற ரூல் பண்ற அந்த ஸ்டேட்ல கூட வந்தே மாதரம் கிடையாதுண்ணா. அங்க அந்த நம்ம தேசிய கீதத்தை பாடிட்டு அப்புறமேட்டு அவங்களோட இதை பாடினாங்க. அது கிடையாதுண்ணா நம்மளோட பண்பாடு. ஆக்சுவலா சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க அதை ஏத்துக்கிட்டா ஏத்துக்கலாம், இல்லைன்னா உங்களோட அந்த ரீஜனல் சாங்க பாடலாம் அப்படின்னு சொல்லுது. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் ராஜ்மோகன் சொல்லிட்டு ஒரு இடியாப்ப சாரி அமைச்சர் ராஜ்மோகன், அந்த கரூர் கேஸ்ல பாவம் ஊரே எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சு. சம்பந்தம் இல்லாம ஒரு ஆள் போன 1 மாசம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் ஒளிஞ்சானா, அது யாருன்னா அது இடியாப்ப ராஜ்மோகன். உன்னைதான் யாருமே தெரியலையேண்ணா, நீ ஏன்னா போய் ஒளிஞ்ச? எங்கண்ணா போய் ஒளிஞ்ச 1 மாசமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு? எதுக்குண்ணா என்னன்னா இதெல்லாம்? ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. நம்ம இன்னமும் பிளாக்ல டிக்கெட் விற்கல, இன்னமும் மேடையில ஏறி இந்த படத்துக்கெல்லாம் ப்ரொமோஷன் பேசல. நாம இன்னைக்கு ஒரு அமைச்சர், தேர் இஸ் அ டிக்னிட்டி. நம்மளுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு, அந்த பதவிக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. தயவு செய்து அதை காப்பாத்துங்கண்ணா. அப்புறம் நீங்க போக்குவரத்து துறை அமைச்சரா ஒருத்தர் நியமிச்சிருக்கீங்களே, தமிழன் விஜய் பார்த்திபன், இல்ல விஜய் தமிழன் பார்த்திபன், அவர் பேர் ஒரிஜினல் பேர் அதான் கூட தெரியல. பிளாக்ல சிடி, பிளாக்ல டிக்கெட், இதெல்லாம் தவிர நீ போக்குவரத்து துறை அமைச்சர். அவர்கிட்ட ஒருத்தர் போய் கேள்வி கேட்கிறாரு, அண்ணா நான் என்ன பண்ணேன், நான் புக் பண்ணியிருந்தேன்னா மிலாடி நம்பிக்கை, பக்ரீத்துக்கு நான் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தேன், பஸ் வரல, நான் வேர்ல்வோ பஸ் புக் பண்ணியிருந்தேன், என்னண்ணா அப்படின்றேன். தம்பி நீங்க நிறைய சாப்பிட்ருக்கீங்க, நான் இன்னும் சாப்பிடல. தம்பி நீங்க நிறைய சாப்பிட்ருக்கீங்க, நான் என்ன சாப்பிடல. ஆனா இது பதிலானா? எத்தனை பேர் ஏத்துக்குவாங்க? உங்ககிட்ட இருக்க அந்த 5000 ஆச்சரியக்குறிகள் தான் ஏத்துக்குவாங்களா, இல்ல ஊரே ஏத்துக்குமாண்ணா? ஆனா நான் உங்களை இன்னொரு மரியாதையா தானே பேசிட்டு இருக்கேன். உங்களோட பதவி, அந்த மாண்பு. ஆனா உங்களை நான் முதலமைச்சர்லாம் கூப்பிட மாட்டேன்னா, எனக்கு மக்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் என்னோட மக்கள் முதலமைச்சர். சரிங்களா? உங்களை நான் முதலமைச்சர்லாம் கூப்பிட மாட்டேன். உங்களை வாங்க போங்க, நீங்க மாண்புமிகு அவர்களே எப்படி சொன்னீங்க மேடையில பேசும்போது? அவர்களே தானே பேசுனீங்க. அதே தான் உங்களுக்கும், அந்த அவர்களே தான். இது எங்கண்ணா போய் முடியும்? ஏன்னா நீங்க ஒரு பெரிய கூட்டத்தையே தற்கூரிகளா மாத்தி வச்சிருக்கீங்கன்னா, நீங்க நினைச்சா அத்தனை பத்தியும் அரசியல் மையப்படுத்தி அவங்களுக்கான அந்த வாழ்வியலை கொண்டு போய் சேர்த்து எதிர்கால தமிழ்நாட்டை சிறந்ததா உருவாக்கலாம். ஆனா நீங்க உருவாக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுத்த அஜெண்டா ஒண்ணே ஒண்ணுதான், திமுகவை திட்டி நீ காலி பண்ணணும்,
திமுகவை திட்டி நீ காலி பண்ண வாட்டி அண்ணாமலைன்னு ஒருத்தர் விட்டு நான் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நம்ம 2 பேர்த்தையும் போட்டியாக வச்சு நான் வந்து ஒரு புது அஜெண்டாவை மேனிபுலேட் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு விளையாட்டு விளையாடுவோம்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் திராவிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இன்னைக்கு போயிட்டு இருக்குல்ல. அந்த கேம்ல வந்து நீங்க ஒரு சின்ன புள்ளினா விஜய்னா, சின்ன புள்ளி உங்களை தூக்கி தட்டி எரிஞ்சிருவாங்க. எப்படி எங்க அண்ணன் சொன்னார்ல, நீங்க சும்மா ஒரு அட்டை பெட்டி சும்மா அப்படி தட்டினா கீழே விழுந்துருவீங்கல்ல, அந்த மாதிரி அன்னைக்கு நீங்க கீழே விழுவீங்க. அன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே புரியும். உங்களை உங்களை நாங்க அண்ணே நிறைய ரொமான்டிசைஸ் திராவிடண்ணே, பண்ணுவோம். ஆக்சுவலா நீங்க கொஞ்சம் ரொம்ப சொல்லுங்க. எமோஷனலா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போ அவங்க ஓகே தமிழ் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சாரி ஷெல்டன் சாரி எல்லாம் கை தூக்கி இருக்காங்க, அவங்க பேசிட்டு ஓகே தப்பு ஓகே எடுத்துக்காத. உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றி 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 பட் அண்ணன் நீங்க பேசினது உண்மையிலே மனசார நல்லா பேசுனீங்கண்ணே. நன்றி நல்லா ஆமாண்ணே, பேசுனீங்க. விஜய் எல்லாவே ஃபேக் ஐடியில வந்து அவரே திட்டின மாதிரி இருந்துச்சுங்க. ஆமா, நன்றி அப்படிதான் நன்றி இருந்துச்சு. நன்றி ஐயா நன்றி விஜய் சிங்கம் ஐயா, நீயே வந்து உன்னை இன்னொரு திட்டிக்கிறியான்ற நிமிஷம் மாதிரி இருந்தது. ஐயா, சரி, நன்றி தமிழ் நன்றி ஐயா, பேசுங்க. என்ன நன்றி. சிங்கம் ஐயா, இன்னும் 2 நிமிஷம் தான் அவரே நான் முடிச்சிருப்பாரு. இறங்கிறேங்க. வாயால அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கட் கொடுங்க. பண்ணி பேசுங்க பேசுங்க. தமிழ் தமிழ் மேம் பேசுங்க. தேங்க்யூங்க. 3 பாயிண்ட் தான். இன்னைக்கு வந்து அந்த ஜல்ஜீவன் ஸ்கீம் வந்து கையெழுத்தாயிருக்கு, அது தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஆனா அதுல என்னன்னா, ஆல்ரெடி அதுல 10,000 கோடி வந்து பெண்டிங்ல இருந்திருக்கு. நம்ம சிஎம் சார் வந்து அழகா கையெழுத்து அவர் தான் ஆட்டோகிராஃப் போடுற மாதிரி கையெழுத்து போட்டார் போல 2,000 கோடிக்கு. ஆக்சுவலா மொத்த பட்ஜெட் வந்து 12,000 crores. அதுல வந்து 2,000 கோடி கொடுத்துட்டு 10,000 கோடி எனக்கு தெரிஞ்சு சுவாகா பண்ணிடுவாங்க. ஆனா ஜார்க்கண்ட் முதலமைச்சர் வந்து கரெக்டா அதை கேட்டு அவருக்கு 6,000 கோடி வர இருக்கிறத வந்து கேட்டு வாங்கிட்டாரு. நம்ம முதலமைச்சர் வழக்கம் போல வாயை திறக்கல. இது ஒண்ணு. ஒரு விஷயம் சைன் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாட்டு மக்களுக்கு அது என்ன ஏது அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு பொதுஜனமா என்னோட கன்சர்ன் என்னன்னா, நீங்க உதயமின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டீங்க, இது மாதிரி கேட்காம கையெழுத்து போட்டு இப்ப எல்லா இதுவும் எலக்ட்ரிசிட்டி பில்லு ஒன்னொன்னா ஏத்திட்டு வரீங்க. இப்ப ஆல்ரெடி மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருக்கிறவங்களுக்கு தெரியும், வாட்டர் டேக்ஸ் எல்லாம் நாம கட்டணும். இப்ப இந்த ஜல்ஜீவன் 2.0ல நாங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இப்ப கட்டணுமா, ஆல்ரெடி கட்டி இருக்கிறதுக்கு அரியர்ஸ் கட்டணுமா, இல்ல இப்போ இந்த வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த மெட்ரோபாலிட்டன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா, அவங்களுக்கெல்லாம் புது வாட்டர் கனெக்ஷனோ இல்ல இருக்கிற கனெக்ஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு கட்டணுமா, இல்ல புதுசா அதுக்கு வரி வசூல் பண்ண போறாங்களா, அது மாதிரி எந்த ஒரு சோ கால்டு இன்ஃபர்மேஷனும் இல்லாம கையெழுத்து போட்டுன்னு வந்துட்டாங்க. நம்ம இட்டுன்னு போற அந்த மினிஸ்டர் இருக்காருங்க இல்லையா, அவர் தான் வாட்டர் மினிஸ்டர், அவரும் வாயை திறக்கல. ஸோ பொதுஜனமா என்னோட கேள்வி, வாட் இஸ் தட் வி நீட் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ், அது தெரியல. ரெண்டாவது, டாஸ்மாக் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி ப்ரைவேட்டைஸ்ட். அதாவது எப்படி எம்ஜிஆர் காலத்துல வந்து பிரைவேட் ஒயின் டீலர்ஸ்க்கு காசு கொடுக்குறாங்களோ, அவங்க வந்து ஃபுல் பிஸ்னஸ் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறாங்களோ, அந்த திட்டம் மறுபடியும் வரப்போகுதுன்னு மின்னம்பலத்துல இன்னைக்கு ஒரு நியூஸ். அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, பட் ஆல்ரெடி லைசன்ஸ் டேர்ம்ஸ்ல வந்து சேஞ்சஸ் பண்ண போறாங்கன்னு ஆல்ரெடி மினிஸ்ட்ரியில இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் வந்து திருச்சி கிழக்குல வந்து மிஸ்டர் ராகவா லாரன்ஸ இறக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் இன்னைக்கு பார்த்தேன். உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. அகேன் அவங்க சொல்லுவாங்க, நாங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சோஷியல் இன்ஜினியரிங்கே நாங்க பண்ணல அப்படின்வாங்க. அதுவும் முழுக்க முழுக்க பொய்ன்னு தான் நமக்கு தெரியும். என்னோட கேள்வி அந்த திருச்சி கிழக்கு ஓட்டர்ஸ் கிட்ட மட்டும்தான். எப்பா, அது டெல்டா பகுதி, ஆல்ரெடி மேகதாதுல அணை கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. 10ஆவதுக்கு இங்க தண்ணி வரி போடுறாங்க. தண்ணி வருமா வராதான்னு பாதி பேருக்கு தெரியாது. இன்னும் நீங்க அந்த திரைக்கவர்ச்சி பார்த்து ஓட்டு போட போறீங்களா, இல்ல நாளைக்கு வந்து தண்ணி வரலன்னா அண்ணா அழகா இருக்காங்க குளிக்காம உட்காந்துருக்க போறீங்களா? இவ்வளவுதாங்க என் கேள்வி. ஐயா, ஏங்க குளிக்காம உட்கார்ந்து இருந்து ரீல்ஸ் போடுவாங்க, அது 100%. ஏங்க நானும் டெல்டா தாங்க, திருச்சி தாங்க, என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்துறீங்க பாத்தீங்களா? இல்லங்க, அண்ணே நீங்களா உன்னைய தெளிவா இருக்கீங்க. சொல்லணும் தாயா சொன்னதே. இல்ல அவர் இன்னைக்கு அண்ணே அந்த உன்னை ராகவா லாரன்ஸ் மீன் பண்ணி போட்ட தாயா இல்ல ஃபயர் சொன்னதே. வேற அண்ணன் விட்டுட்டு தெளிவா இருக்காங்க. இருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அண்ணனுக்கும் சேர்த்து வாட்டர் கட் ஆயிடும். அண்ணனும் அப்புறம் குளிக்காம தான் உட்காந்து ஸ்பேஸ்ல பேசும். சிங்கம் சிங்கம் எனக்கு ஐயா ஒரே ஒரு ஒரு டவுட் ஆசை இல்லையா? சிங்கம். ஐயா ஒரு டவுட், திருச்சின்னு சொன்னீங்க இல்லையா? திருச்சி அந்த சைடு கும்பகோணம் சைடு ஃபுல்லாவே திமுக தான் இருக்கும் எப்பவுமே காலங்காலமா. என்னங்க ஏச்சு உங்க ஏரியா ஆமா, சைடு பைத்தியம் புத்திசாயா அவங்க ஆளுங்களுக்கு எப்படியா மாத்தி குத்துறாங்க? ப்ரோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இல்ல நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ படிக்காதவன் படிக்கவே மாட்டான்.
அவன் என்னதான் போய் எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் பண்ணிடுவான். சரிங்களா? இப்போ ஒரு புக் எடுத்து இத படுறா அப்படின்னா அது மக்கர் பண்ணா கூட அவன் மண்டையில ஏறாது. ஆனா ஒரு பாட்டை போய் ஒரே ஒரு தடவை தான் பார்த்திருக்க கூட மாட்டான், கேட்டிருப்பான். அத மறுபடியும் அவன் முணங்கிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரிதான் இவனை பத்தியே பேசி பேசி பேசியே இவன் வின் பண்ணிட்டான். அதாங்க இந்த டெல்டா சைடுனாலே அவனுக்கு கை வந்து சூரியன் தவிர வேற எங்கேயும் போகாதுன்னுவாங்க. பில்டப் கொடுத்துக்கிட்டு இருப்பானுங்க திருச்சி சைட்டி இவங்க காரணங்களாம். பாத்தீங்கன்னா ஏங்க அங்கேயே வந்து உண்மைங்க ஜெயிச்சு போயிட்டா. ஏங்க என்னங்க நம்ம நீங்க ஏன் ஐயா இப்படி விடுங்க பண்றீங்க? என்னோட ஆசையை நீங்க வேற நிறைவேற்றியா அண்ணனை சிங்கம்? குஜிலி மஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பாவம் அண்ணன். இல்லைங்க எங்க சிங்கம் ஃப்ரெண்டு சிங்கம் ஒருத்தர் ஒரு திருச்சி கிழக்கு ஆசைக்கு தான். திருச்சி கிழக்குல எப்படி விஜய் ஜெயிப்பாரா அப்படின்ட்டா விஜய் ஃபேன் தான். இனிகோ எதிர்த்து ஜெயிக்க முடியாது. அங்க இருக்க மோஸ்ட் மைனாரிட்டி ஓட்டுல இனிகோக்கு தான் போவோம். ஏதோ ஏங்க ஏக்கம் திருச்சி வச்சிருக்காரா. கிழக்குல இருக்க அணிலுங்களே சொல்லுச்சுங்க, திருச்சி கிழக்குல வந்து ஈகோ தான் ஜெயிப்பாரு அதாங்க அப்படின்னு எல்லா தான் சொன்னாங்க. மைனாரிட்டி ஓட்டும் அங்கதான் போவோம். சிறுபான்மை அமைப்பு வச்சிருக்காராம். சிறுபான்மை ஸ்கூலுக்கு மதிய ஆஹ் உணவு கொண்டு ஒரே வந்திருக்காங்க. ஒரே அதே ஒரே ஒரு அணிலுங்களே தடவை சொல்லுச்சுங்க டிவிக்கு ஏங்க ராஜராஜன் பொதுச் தான் செயலாளர் ஜெயிப்பாருன்னு. மதியான வாழ் இதெல்லாம் அப்படி சொல்றா. எதிர்பார்க்காததுங்க அதெல்லாம். அது என்ன செய்ய முடியலங்க. திருச்சிக்காரங்க முதுகுல குத்துனாரா. கலகம் பாவம் எப்படி மீண்டு வர போகுதுன்னு தெரியல. சிங்கமண்ணா நம்ம வச்சு என்ன வந்து ஏமாத்திட்டாங்க. கீழே இறக்கிருங்க. வேற யாராச்சும் சான்ஸ் கேட்டா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கண்ணே. ஏக்கா நான் ஆல்ரெடி அடிச்சிட்டு போங்க அண்ணனை. வந்தோடனே வேகமா அடிச்ச ஆராசா அண்ணன் வந்து பேப்பரை பார்த்து படிக்கல, காலில் இருந்ததை எடுத்து அடிச்சாரு அப்படின்றது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அண்ணே சத்தம் கேட்டுச்சு சும்மா சப்பலார்னு அடிச்ச மாதிரி. நான் கூட அண்ணன் காலில் போட்டிருக்கிறத தூக்கி கையில வச்சிருக்கிறாருன்னு பார்த்தேன். பார்த்தா வெறும் பேப்பர் தான். பேப்பர்ல அடிச்சா அப்படி சத்தம் வருதுன்னு தோணுச்சு. அதையுமே தப்பு தப்பாதான் ட்ரீட் பண்ணாப்ல, அப்புறம் என்ன? ப்ரோ பேசலாமா ஒரு விஷயம்? பேசுங்கண்ணே. பேசுங்க பேசுங்க. அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட்ல அந்த தண்ணி ரிலேட்டடான விஷயம் வந்து அது நானும் பார்த்தேன். அவங்க வந்து பதவியேற்ற 2வது நாள்ல கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, அந்த 2000 கோடி மட்டும் வாங்கிட்டு விட்டுட்டாங்க அப்படின்றது. அதுவுமே வந்து கரெக்ட் தான். இப்போ ரீசெண்டா உள்ள நியூஸ் என்னன்னா, திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வரும் அப்படின்றத வந்து ரொம்பவே முன்னெடுத்து போற மாதிரி தெரியுது. அதுல அவங்க சொன்ன மாதிரி ராகவா லாரன்ஸை கொண்டு வந்து நிறுத்துறதாக நியூஸை நானும் பார்த்தேன். இப்போ ஒரு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப இவிஎம் மிஷின்லாம் வந்து சரி பார்த்துட்டு இருக்கிறாங்க அதிகாரிகள் முன்னிலையில. மேபி ஒருவேளை அவர் அங்க ராஜினாமா பண்ணாருன்னா மீண்டும் இடைத்தேர்தல் வரும் அப்படின்றதுக்காக இவிஎம் மிஷினை நிறுத்தலாம்னு பாக்குறாங்களா? இவிஎம் எல்லாம் எடுத்து தொடச்சு வச்சுட்டு இருப்பாங்களாட்டு இருக்குது. அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா இல்ல அந்த ஈவிஎம் நம்ம அப்படி ஆமா. ஏன்னா ஈவிஎம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அதெல்லாம் பொறுப்பே நடக்கும். அது நம்ம கணக்கு தவிர ஐயா ஆமா அதுக்கு எல்லாம் முன்னேற்பாடுகளா அதை வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்தது இப்போ. கரெக்டா சிம்பிளா சொல்லலாம். டுபாக்கூர் நம்ம சொல்லி அடிக்கலாம் ஐயா. அவங்கள மாதிரி நம்ம அப்படியே இல்லாத நீங்க அவங்கள சொல்ல. அதனாலதான் விஸ்ரா அந்த விஷயத்த பேசவே இல்லை. ஏன்னா நிறைய இருக்கு இதுல, நிறைய விஷயம் ஓப்பனா பேச முடியல பப்ளிக்ல. அவ்வளவுதான். சிங்கம் நம்மளோட டேட்டாவா சொன்னோம்னா மறுபடியும் போய் அங்க போய் சொல்லிடுவாரு. இல்லண்ணே நிறைய பேர் நிறைய ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க இது சம்பந்தமா. அவர்தான் டிவிகேவோட இரு அதிதி, அவங்க ஜூலி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதிதி இரு அதிதி. ஐயோ சாரிப்பா. இல்ல அதிதி பேசி முடிக்கட்டும், நான் பேசுறேன். இல்லக்கா நீங்க பேசுங்க. அது எப்பவும் தோணே பேசும், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்பா அந்த பிள்ளை அப்படி சொல்றீங்க? அது நம்ம பிள்ளைக்காது. அப்ப சரி நீ வா. அம்மா இந்த பசங்க பண்ற எந்த கூத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது பாத்துக்கோ. இல்ல 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 அவன் வேற, இது வேற. இல்ல ராகவ லாரன்ஸ் அண்ணன் போட்டோ போட்ட மாதிரி நான் வந்து சும்மா ஒரு போல் போட்டிருந்தப்ப சொன்னதெல்லாம் வந்து துரை வைகோ அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆளுங்க சொல்ல ஆஸ் யூஷுவல் வந்து நம்மளோட த்ரிஷா அக்கா அவங்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி வந்து சஞ்சீவண்ணா கேட்குறாரு. சஞ்சீவண்ணா வந்து மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு. அடுத்து சஞ்சீவண்ணா தான் வர போறாரு, நிக்க போறாரு அப்படின்ற மாதிரி. இல்ல சஞ்சீவண்ணா அங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சில நியூஸ் அடிப்படுது. ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, புதுசா யாருனே தெரியாத ஒரு ஆள் அங்க நிப்பாட்டினாலும் அங்க வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற முழு நம்பிக்கையோட அவங்க வேலை செய்யறாங்க. அது நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. இப்போ வந்து அவங்களோட நம்பிக்கை எல்லாமே வந்து யாரா எங்க ஆளே இல்லாம அந்த அந்த இடத்துல விசில் சின்னம்னு சொல்லி போட்டு விட்டா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ரொம்பவே இருக்கிறதா தான் வெளியில அவங்களோட பேச்சு, அவங்களோட
ஏதாவது போஸ்ட்ல போய் பார்த்தாலும் அவங்க கமெண்ட் செக்ஷன்ல பேசுற விதம் எல்லாமே அந்த மாதிரி ஆனா, தான் இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் எங்க இருந்தாலும் சரி, திரும்பி இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய சில இடங்கள்லலாம் என்ன அதிருப்தினா, இதுவரைக்கும் அங்க இருந்து, இதுவரைக்கும் அங்க வந்து இந்த 10 வருஷமா விஜய் அண்ணாவோட சங்கத்துலருந்து கொஞ்சம் ரசிகர் மன்றத்துலருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தவனுக்கு, இங்க வந்து இப்போ வந்து சீட்டு கிடைக்கல. இப்போ வந்து ஒரு மரியாதை கிடைக்கல. அங்கீகாரம் கிடைக்கலன்ற ஒரு பிரச்சனை. கட்சிக்குள்ள வந்து அங்க இருக்க வட்டாரங்களுக்குள்ள வந்து ரொம்ப ஹைலைட்டா போகுது. இன்னொன்னு என்னன்னா, எதுவுமே இல்லாம வேற ஒரு கட்சியிலேருந்து வரவங்களுக்கு இங்க வாய்ப்பு குடுக்குறாங்க. இங்க வந்து பதவி குடுக்குறாங்கன்ற பிரச்சனை. ஏன்னா, இப்ப வந்து ஜெயிக்காம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமான்னு தெரியாது. ஆனா ஜெயிச்சுட்டனால, இப்பதான் அவங்க உள்கட்சி மோதல் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவு எப்படி போய் முடியும்னு தெரியாது இது. இதுக்குதான் இப்ப ஒரே இதுக்குதான் நிமிஷம் இல்ல bro. இல்ல ஒண்ணே கரெக்ட் ஒண்ணு தாங்க. சொல்லிடுறேன். இப்போ இதுக்குதான் வந்து கீர்த்தனா புஷியானந்த் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பான். நீங்க அதை நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. யாரும் வந்து ஏதோ வந்து கார்ல வரவங்களும் நாங்க தரமாட்டோம், உள்ளாட்சி தேர்தல் வருது, அப்ப வந்து நம்ம எல்லாத்துக்குமே சீட்டு கொடுப்போம், நீங்க தான் நிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பான் இப்ப ரீசெண்ட் டைம்ல. இதே தாங்க கட்சி ஆரம்பிக்கும்போது சொன்னாரு. என்ன சொன்னாரு தெரியுங்களா? நாங்க போஸ்ட் ஒட்டி விஜய் அண்ணாவுக்கு மொத காட்சிக்கு வந்தவங்களுக்கு தான் இங்க சீட்டு கொடுக்கப்படும் சொன்னாரு. ஞாபகம் இருக்குங்களா? இது எல்லாம் டைலாக்ங்க. பாவம் அந்த அப்பாவி பசங்களை ஏமாத்தின்னு இருக்கிறாங்க. அது என்னன்னே தெரியல எனக்கு. உங்க சொல்லட்டுங்களா? இவங்க 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 மேனிபுலேட் பண்றது ஆர்டினரியான மக்களை மட்டும் கிடையாது. அவங்க ரசிகர்கள் கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தையும் அவங்க ஏமாத்துறாங்க. பாவம் அவனும் அப்பாவி தானே. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு வந்து விஜய் இல்லைங்க, அண்ணா மேல அவன் வந்து எப்படின்னா கட்சிக்கு வந்து உங்களுக்கு 5 கோடி கொடுக்கணும், அது இல்லாம அவன் தொகுதி செலவு பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவன் கட்சி, அதாவது ரசிகர் மன்றத்துல இருக்க வந்து எப்படின்னா, என்கிட்ட இந்த திருச்சி மாவட்ட பொருளாளர் நவல்பட்டு விஜய் வந்து அந்த பாறைக்குழியில கொண்டு போய் போடுறேன்னு சொன்னார்ல குப்பையெல்லாம், அப்ப கூட பின்னாடியே நின்றுப்பாரு. அவரோட ஆடியோ என்கிட்ட இருக்கு, இப்பவும் வச்சிருக்கேன். ஒரு பேனர் அடிக்கிறதுக்கு 30 பேர்கிட்ட வசூல் பண்றாயடா அப்படின்ற மாதிரி அவர் என்கிட்ட பேசியிருப்பாப்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? அது திருச்சி மாவட்ட செயலாளர் தான், அவன் பேர் அருள். இவன் ஒரு பேனர் அடிக்கிறதுக்கு 30 பேர்கிட்ட செலவு பண்றான். பேனரோட செலவு என்ன 1500 2000 வரும். இவனுக்கெல்லாம் எப்படா சீட்டு கொடுப்பாங்கன்னு அவர் பேசியிருப்பாப்ல. அது வந்து எப்படின்னா, இப்ப நவல்பட்டு விஜய் ஜெயிச்சார்ல, அவரே வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் கிடைக்கல. கிடைக்காத பட்சத்துல யாரையாவது ஒரு ஆளை பிடிக்கணுமே அப்படின்ற இதுல இருந்துதான் இவர் வந்து பிஜேபி போனாரு, அங்க போனாரு, இங்க போனாரு, எங்கேயுமே ஒண்ணுமே கிடைக்கல. கடைசியில இவங்க கூப்பிடவும் இவர் போய் ஒரு காசை கொடுத்துட்டு இங்க சேர்ந்துட்டாப்ல. அதாங்க ஒரு சின்ன தரவு மட்டும் சொல்லிட்டு நான் அப்படியே விடைபெற்றுக்கிறேங்க. கீழே போயிடுறேன். அது என்ன அப்படின்னா, இவங்களோட வாக்கு சதவீதம் வெறும் 17%ங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, எப்பவுமே ஒரு புது கட்சி வந்துச்சுன்னா, ஓட்டு போடுற இங்க சராசரியான எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா, 8ல இருந்து 12% பேர் வந்து புது கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. இது தமிழ்நாட்டுல நடக்கிற ஒண்ணு. அப்புறம் இந்த குழந்தைங்கலாம் வச்சு மேனிபுலேட் பண்ணாங்க இல்லைங்களா? என்னோட ஒரு ஓட்டு என்ன பண்ணும் அப்படின்னு தெரியாம ஓட்டு போட்டவங்கள அந்த சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 6, 7%. இது எல்லாம் சேர்ந்து தான் அங்க வந்துச்சுங்க. இது வந்து கான்ஸ்டன்ட்டான ஓட்டு அப்படின்னு என்னைக்குமே சொல்ல முடியாது. தாவேக்காவோட அந்த 34% ஓட்டு வந்து கான்ஸ்டன்ட்டான ஓட்டு சொல்ல முடியாது. இன்னைக்கு அந்த மீதி பேர்லாம் உணர்ந்துட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மேபி அது என்ன கருத்து வேணாலும் கீழ இருக்கவங்களுக்கு அவங்களோட கருத்துக்கு தகுந்த மாரி நெனச்சுக்கோங்க. ஆனா என்ன பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னா, மக்கள் உணர்ந்துட்டாங்க. இது வந்து எந்த வகையிலயும் சரியாக செயல்படாத அரசு, செயல்பட முடியாத அரசு, செயல்பட தெரியாத அரசு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒண்ணே ஒண்ணு, யாரையும் குளோரிஃபை பண்றேன்னு நினைக்காதீங்க. தனிநபரா ஒரு 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 ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அவங்களையே எதிர்த்துக்கிற ஜூலி, நீங்க உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்ங்க. அத நான் சொல்லணும்னு ஆரம்பத்துல நினைச்சேன். நான் மறந்துட்டேன். நான் கீழ போறேன். நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. நன்றி. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் இந்த திருச்சி கிழக்கு நிக்க வைக்கிறத பத்தி வந்து நம்ம பால்கார சஞ்சீவ் பேர் இருக்குன்னீங்க. பால்கார சஞ்சீவ் என்ன பண்ணியிருக்காரு வந்து, அவருக்கும் ஸ்ரீநாத் மாதிரியே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இவன் எங்க ஜெயிக்க போறான், இங்க இங்க நின்று நம்ம படம் இது ஆங்கர் பண்ற சான்ஸ் போயிட போதுன்னு ஜம்ப் அடிச்சிட்டான் உஷாரா, நம்பிக்கை இல்லாம. ஜெயிச்ச உடனே பால்காரருக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன், நம்ம போய் தான் நம்ம ஒரு அமைச்சர் வாங்கியிருக்கலாமே அப்படின்ட்டு. அதான் இப்ப மேடைகள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஒண்ணு திருச்சி கிழக்குலாம் வராது, எம்பி சீட்டு ராஜ்யசபா எம்பி சீட்டை படி ஓடிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் பால்காரரு. அவ்வளவுதாங்க. நீங்க வேற எங்க அந்நியாரு, சின்ன அந்நியார நிப்பாட்ட போறாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்குள்ள அவன் இவனு நீங்க வந்து அவசரப்பட்டு கிடக்குறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் நானு. இவங்க வந்து ஜாதிய ஒழிச்சிட்டோம், நாங்க உடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் பார்த்தேன். அந்த போஸ்ட்டுக்கு கீழ ஒரு ஒரு கிட்டத்தட்ட 12 பேரோட லிஸ்ட் குடுத்திருந்தாங்க. அதுல எல்லாருமே
அந்தந்த ஏரியால எந்தெந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மெஜாரிட்டி இருக்காங்களோ அதை கரெக்டா கனெக்ட் பண்ணி நிறுத்திருக்காங்கன்னு சொல்லி பேரோட போட்ட ஒரு லிஸ்ட் வந்து இப்ப இன்னைக்கு நான் மத்தியானமா 12 பார்த்தேன் நானு. வந்து அது நவல்பட்ட அதனால விஜய் ஏன் தொகுதி இருக்குல்லண்ணே, நவல்பட்ட விஜயுமே அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட ஆள் தானே. இல்ல அதுதான் சொல்றேன். 12ன்றது ஆமா கம்மியான ஆமா நம்பர். 12ன்றது அந்த ஆள் அது பேர் ஒரு இருக்கும் பாருங்க. 12ன்ற ஐயா நான் நம்பர் இதுவரை அதை நமல் ஆமா பார்க்கல. ஆமா ஆனா அந்த ஆள் நமல் பேர் இருக்கணும் அதுல. நமல்பட்டி விஜய் யார் தொகுதி சொன்னீங்க? திருவரம்பூர்னா என் தொகுதி தானே, ஐயா சைத்தாம்பட்டி. ஐயா எதிர்த்து என் வீட்டுக்கு எதிர்த்து பக்கத்து வீடு தானே, ஐயா எதிர்த்து பக்கத்துல போட்டி தானே. போட்டது வந்து அன்பில் மகேஷ். அன்பில் நீங்க அண்ணன் நீங்க போய் அன்பில் அன்பில அண்ணன் விட்டு இவரு அதுதானே. குத்தி விட்டு ஏன்னா வந்துருக்கீங்க. வேதனை, மன வேதனைக்கு உள்ளாக்காதானே என்னைய ப்ளீஸ். 5 வருஷத்துல எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்தி ஜெயில இருந்தவனா படிக்க வச்சு பாஸ் பண்ணி விட்டதுக்கு பதிலா நீங்க நமல்பட்டி விஜய் கொண்டு அதான் போட்டுருக்கீங்க. சொல்றேன். ஏன்னா அந்த ஆள் வந்துட்டு அது குப்பையை 5 போயிட்டு வருஷம் அந்த போடு மூடிடுவாங்க. என்னன்னு இது ஏன் இங்க இருந்து குத்தி ஓட்டு ஏங்க போட்டீங்க? அவர் ஏரியா பக்கம் போனா ஜனங்கள்லாம் கீழே வண்டி கீழே நின்னு அழுதுட்டு இருக்காங்க பாவம். ஆமா கழுதைய. ஆனா விடாதீங்க ஏரியால விடாதீங்க புல்லட்டை யாருக்குமே போட்டு அடிங்க. பிடிக்கலண்ணே. ஏன்னா ஏரியாலே யாருக்கும் பிடிக்கலண்ணே. இந்த ஆள் அண்ணே எப்படா ஜெயிச்சான்னு எனக்கு கூப்பிட்டு கேக்குறேன். சொல்லுங்க சொல்லுங்க அஞ்சலி. அண்ணா இன்னொன்னு நாளைக்கு குஜிலி மஸ்த் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்ல இப்போ புதுசா வந்து என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, இது மாதிரி தாவேக அரசு வந்து தனியார் பள்ளிகளுக்கு இவ்வளவுதான் கட்டணம் நிர்ணயிச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ரீல்ஸா அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, திமுக வந்து